ജീവന്റെ വാതിൽ തുറന്നു തന്ന മരണത്തിൻ മതിലുകൾ പലതെറിഞ്ഞു. அன்பு பிள்ளையே, உன் தகப்பனின் இந்த வார்த்தையை நீ இழந்து விடாதே. வருடத்தின் துவக்கத்தில் வருத்தம் இருப்பினும் உனக்கு நான் வாக்குத்தத்தமாக இருந்தேன். இன்னல்கள் இருப்பினும் பிள்ளையே, நான் உனக்கு இன்பமாயிருந்தேன். பலரால் நீ கைவிடப்பட்ட போதிலும் எப்பொழுதுமே கைவிடாத தேவனாயிருந்தேன். இலக்கமாய் உன்னை நினைத்தவர்களுக்கு சேனைகளின் தேவன் இடி முழக்கமாய் அவர்களுக்கு இருந்தேன். உன் மனதின் நம்பிக்கை அற்ற போதிலும் உன் கடைசி நம்பிக்கையாக நான் இருந்தேன். எனவே அன்பு பிள்ளையே, இந்த வருடம் எப்படி இருக்கும்? நான் என்ன செய்வேன்? என்னுடைய திட்டம் மிக பெரியதாய் இருக்கிறதே, அதை என்னால் சாதிக்க முடியுமா? என் குடும்பத்திற்கு என்னால் எதுவும் செய்ய முடியவில்லையே என்று பல சிந்தனை உனக்குள் இருக்கலாம். இதோ என்னுடைய வார்த்தை இப்பொழுது உன்னை தேடி வருகிறது. தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறேன், இனி தீங்கை காணாதிருப்பாய். செப்பனியா 3:15. சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. அணைக்கும் அன்பை அறிந்த பின்பும் தூரம் போனேனே, அழைத்தவரே உம்மை மிகவும் வருந்த வைத்தேனே. நான் பாவியையா, என்னை தள்ளாதிரும், உம் தயவால் என்னை மீண்டும் சேர்த்துக் கொள்ளும். ഓർശ്ലേം നാഥനായി ഇന്ന് ഓശാന പാടുന്നു. കുറവെല്ലാം മറന്നെന്നിൽ നീ എന്നെന്നും വരമായി തെളിഞ്ഞിടണേ. ഓർശ്ലേം നാഥനായി ഇന്ന് ഓശാന പാടുന്നു.